Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode 2 and movie racing மட்டும் ரீசெண்டா தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் காமெடி மூவி அண்ட் வெப் சீரிஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சீரிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவிகா அண்ட் டேனி 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் காமெடி டிராமா சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டார் லைவ்ல இருக்கு. சீசன் 1ல மொத்தம் 7 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோட்ஸ் 30 to 40 மினிட்ஸ்ல ட்ரிம் ஆஃப் பண்ணி பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஒரே சிட்டிங்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான காமெடி டிராமா சீரிஸ் தான் இது. ரித்து வர்மன் லீடர்ல எடுத்து நடிச்சிருக்காங்க. ஹாரர் டிராமாவை கலந்து ஃபேண்டசி சூப்பர் நேச்சுரல் டிராமா மூலியமா இவங்க என்ன மெசேஜ் சொல்ல வராங்கிறது இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு ஸ்கூல் டீச்சரா நார்மலா லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பா ஸ்ட்ரிக்டா இருக்க காரணத்தினாலே சின்ன வயசுல இருந்து குடும்ப குத்து விளக்கா வளர நம்ம கதையோட ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருது. 30 நாள்ல கல்யாணமும் பிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் டேனிங்கிற ஒரு பையனை பார்த்து புடிச்சு போக உண்மை தெரிய பயந்து போய் டேனிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஹீரோயின் பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, டேனி யாரு, டேனிக்கு என்ன ஆச்சு, ஹீரோயினுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு வினோதமான பவர் கிடைச்சிச்சு, ஹீரோயின் தாத்தா யாரு, தாத்தாவை சுத்தி இத்தனை ஆவிங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னங்கிறத மட்டுமே ஒரு பிளாட் ட்விஸ்டா வச்சு இந்த படத்தை நரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. டேனியோட பேக் ஸ்டோரி நீட்டா இருந்தாலும் பல படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. தமிழ்ல ரிலீஸ் ஆன ராஜபேட்டை மாஸ் படத்தை எல்லாத்தையுமே இன்ஸ்பயர் பண்ணி தான் இவங்க ஒரு ஹாரர் டிராமாவை சூப்பர் நேச்சுரல் எலமெண்டோட மிக்ஸ் பண்ணி மெசேஜாவும் பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங் லிப்சிங் கூட ப்ராப்பரா நீட்டா தான் இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரித்து வர்மாவோட கேரக்டர், அந்த மாப்பிள்ளையோட கேரக்டர் எல்லாமே நீட்டா இருந்துச்சு. நம்ம ஹீரோவா வரக்கூடிய டேனி மட்டும் இன்னும் பெட்டரா போர்ட்ரேட் பண்ணிருக்கலாங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தாட்டான ஒப்பீனியனா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா தான். பட் ஸ்கிரீன் பிளே அண்ட் எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு என்கேஜிங்கா இம்பாக்ட்ஃபுல்லா இல்லாம போயிடுச்சு. டிராமா கூட சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட் கூட இவங்க சொல்ல வந்த மெசேஜ் எதுவுமே ப்ராப்பரா சிங்க் அவுட் ஆகல. ஸ்டேஜிங் பெட்டரா இருந்திருக்கலாம். என்கேஜிங்கான ஒரு ரைட்டிங் இருந்தா கண்டிப்பா இந்த சீரீஸோட எண்டிங்கை காப்பாத்தி கொடுத்துருக்கோம். சீசன் 2க்குமே லீக் கொடுத்து தான் முடிச்சு வச்சிருக்காங்க. அதை தாண்டி காமெடி ஆன் அண்ட் ஆஃபா படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபெமினிசம் பேசி மெசேஜ் சொல்லி பொண்ணுங்க எவ்வளவு போல்டாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கணுங்கிற கருத்தை முன்னிறுத்தினதுனால சில சீக்வன்ஸ் நீட்டா தான் இருந்துச்சு. ஒன் டைம் வாட்சபிளான ஒரு ஆவரேஜான தமிழ் டப்டு தெலுங்கு ரொமான்டிக்கல் காமெடி டிராமா சீரீஸ் தான் இது. ஃபேண்டசி எலமெண்ட் ஆன் அண்ட் ஆஃபா தான் கிளிக் ஆஃப் ஆயிருக்கு. படத்துல ஏதாச்சும் சர்ப்ரைசிங் அண்ட் ஷாக்கிங் எலமெண்ட் இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த தேவிகா அண்ட் டேனி சீரீஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 5.6 out of 10. இந்த சீரீஸ் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா #single 2025ல தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. ஸ்ரீ விஷ்ணு, வெனிலா கிஷோர், இவானான்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ கார் ஷோரூம்ல வேலை செய்யக்கூடிய ஹீரோயினை பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்லி பயங்கரமா ஸ்டாக்கிங் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி டைம்ல நம்ம கதையோட செகண்ட் ஹீரோயின் ஹீரோவை துரத்தி லவ் பண்றாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரி என்ன, ஹீரோ இவங்க 2 பேர் காதல்ல யார் காதலை ஏத்துக்கிட்டாரு, யாரோட காதல் உண்மையான காதல், இந்த முக்கோண காதல் கதையில நடந்த கலாட்டா என்ன, காமெடி என்னங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஹீரோக்கு யார் மேல காதல் வந்துச்சு, எதனால வந்துச்சுங்கிறத மட்டுமே வச்சு காமெடி டிராமாவை சூப்பரா பில்ட் பண்ணிருப்பாங்க. தமிழ் டப்பிங் லிப்சிங் கூட ப்ராப்பரா நீட்டா தான் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்ரீ விஷ்ணு, இவானா, வெனிலா கிஷோரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா இருக்குங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படத்துல 60% ஆஃப் காமெடி ஒர்க் அவுட் ஆனதுனால கண்டிப்பா பாப்பீங்க. ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் அவுடேட்டடான ரொட்டீனான கமர்ஷியல் மசாலா லவ் ட்ரையாங்கல் டிராமாவை தான் இங்க திரும்ப ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பே அந்த அளவுக்கு என்கேஜிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லாம போயிடுச்சு. பிளாஷ்பேக் போர்ஷன் மட்டும்தான் நீட்டா இருக்குங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும். டெக்னிக்கலா ஓகேஷான கலர்ஃபுல்லான கமர்ஷியல் காமெடி டிராமா மூவி தான் இது. ஸ்லோவாகவும் லேகிங்காகவும் போரிங்காகவும் ப்ரெடிக்டபிளா தான் இருக்குங்கிறத மனசுல வச்சுட்டு டைம் பாஸ்க்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த #single மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 4.6 out of 10. இந்த 2 நாள் மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, see you and love you all.